போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனையில் நோயாளி படுக்கையில் மின்விசிறி அறுந்து விழுந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பீர் முகமது வழங்க கேட்கலாம். பீர் முகமது, தற்போது அந்த நோயாளியினுடைய நிலை என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தேனி மாவட்டம் போடி அரசு பொது மருத்துவமனை பார்த்தீங்கன்னா கடந்த 60 ஆண்டுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் போடி சுற்றுப்பகுதி மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலமான கேரள இடுக்கி மாவட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நாள்தோறும் 500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அரசு பொது மருத்துவமனையில் பிரசவ வார்டு, அதாவது குழந்தைகள் மகப்பேறு சிகிச்சை மையம் உள்ளது. இந்த சிகிச்சை மையத்தில் பார்த்தீங்கன்னா போடி ஜக்கம்நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பிரவீனா என்ற பெண் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு குழந்தை பிறந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவர் கண்காணிப்பில் பிரசவ வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு ஒரு 7 மணி அளவில் அந்த பிரவீனா தனது குழந்தைக்கு பசி அமைத்து அமர்த்துவதற்காக அருகாமையில் உள்ள பெட்டில் அவர் அமர்ந்து பசி அமைத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பெட்டில் அந்த குழந்தை படுக்க வைக்கின்ற இடத்துக்கு மேலாக உள்ள மின் விசிறி பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்து ஏற்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த நல்வாய்ப்பாக அந்த குழந்தை தாய் பசி அமைப்பதற்காக அருகாமையில் உள்ள பெட்டில் அமர்ந்ததால் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த குழந்தையின் உயிர் சேதமானது தவிர்க்கப்பட்டது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டு வருவதால் பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறையினர், அதாவது இந்த அரசு மருத்துவமனையில் எலக்ட்ரிஷியன் பொதுப்பணித்துறையினர் பராமரிப்பு பணிகள் தொடர்ச்சியாக ஈடுபடாத காரணத்தினால் தற்போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியாக இந்த விபத்துகள் எதுவும் ஏற்படாத வகையில் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கு தற்போது தகவல் அளிக்கப்பட்டு இந்த போடி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள மின் விசிறிகள், அதாவது எலக்ட்ரிக் லைன் சர்க்கியூட்ல ஃபுல்லா பராமரிப்பு செய்வதற்காக போடி தலைமை மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தில் பரிந்துரைத்துள்ளார். தொடர்ச்சியாக இது போன்ற விபத்துகள் ஏற்படாத வகையில் இந்த மருத்துவமனையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரவீனா என்ற பெண் அந்த மின்விசிறி கலந்து விழுந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த விபத்து குழந்தை தப்பிய நிலையிலும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சிறிது நேரத்தில் பசிமத்திற்கு சென்ற நிலையில் இந்த மின்விசிறி விழுந்தனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. ராம்குமார். பீர் முகமது, தகவலுக்கு நன்றி.